நம்ம தொடர்ந்து அப்போஸ்தலர் புஸ்தகங்களை வந்து நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். ನಾವು ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳನ್ನ ನೋಡ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ. நம்ம இந்த இது வந்து 3வது செஷன் நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 3வது அ செஷன் நம்ம பார்க்கிறோம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇದು ಮೂರನೆಯ ಭಾಗವಾಗಿ ಇದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. என்னது அதிகமாய் நம்ம பார்க்கிறோம்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ಆ, எத ಒಂದು வந்து அ ஒரே ஒரு காமன் தீம் என்னது? இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9 அதிகாரம் நம்ம பார்த்திருக்கிறோம். என்ன பார்க்கிறோம் நம்ம? ಆ, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நம்ம பார்க்கிறோம். ಆ ಇಲ್ಲಿಯವರೆಗೂ 9 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಈ ಎಲ್ಲಾ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಕಂಡು ಬರ್ತಕ್ಕಂತ ವಿಷಯವನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ எப்படி ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்தாருன்னா, எப்படி நம்ம வாழ்க்கை மாறும்? நம்ம சபை மாறும்? நம்ம சமுதாயமே எப்படி மாறும்ன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿರುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತ, ನಮ್ಮ ಸಭೆ, ನಮ್ಮ ಸಮಾಜ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನ ನಾವು ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எல்லாம் ஆண்டவர் வந்து எந்த விதமாய் வந்து ஆண்டவர் கிரியை செய்வதற்கு ரெடியா இருக்கிறாரு. நம்ம அத கவனிக்க ரெடியா இருக்கிறோமா? ದೇವರು ಯಾವುದೇ ವಿಧವಾಗಿ ಆತನ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. ನಾವು ಅದನ್ನ ಗಮನಿಸುವುದಕ್ಕೆ, ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எதிர்பாராத விஷயம் நம்மலாம் எதிர்பார்க்கவே முடியாது. அதெல்லாம் வந்து ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. 9வது அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டோம். 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಎದುರು ನೋಡುವುದಕ್ಕೆ ಆಗದಿರತಕ್ಕಂತ ಅತಿಶಯವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவ்வளவு பெரிய ஒரு கொலைகாரனாக இருக்கிற சவுலை ஆண்டவர் வந்து பவுலா மாத்தி அவன தொட்டு அவன மாத்துறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ಕೊಲೆಗಾರನಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಸೌಲನನ್ನ ಪೌಲನನ್ನ ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ಆತನ ಜೀವವನ್ನೇ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அதுக்கு முன்னாடி படிக்கிறோம் பிலிப்பு வந்து அவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்றாரு. அந்த இடத்துல வந்து வனாந்திரத்துக்கு போறதுக்கும் ரெடியா இருக்காரு. ஆண்டவருக்காக தண்ணி இல்லாத காட்டுக்கு போறதுக்கும் ரெடியா இருக்காரு. ಅಲ್ಲಿ ಫಿಲಿಪ್ಪನು ಅಷ್ಟು ಅದ್ಭುತವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಲ್ಪಡುವಂತವನಾಗಿದ್ರೂ ಸಹ ದೇವರಿಗಾಗಿ ಒಂದು ಮರುಭೂಮಿಯ ಕಡೆಗೆ ಪ್ರಯಾಣವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಸಹ ಆತನು ಸಿದ್ಧನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்னைக்கு 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். ಇವತ್ತು 10ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನ ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. 10வது அதிகாரத்துல ஆ, கொர்நேலியு பத்தி போட்டிருக்குது. 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋದಾದ್ರೆ ಕೊರ್ನೆಲನ ಕುರಿತಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆம், இது வந்து ஒரு முக்கியமான அதிகாரம். எதுக்குன்னு நான் சொல்றேன். ಇದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಅಧ್ಯಾಯ ಯಾಕೆ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. இதுவரைக்கும் ஆம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் யூதர்களுக்கு, ஜூயிஷ் பீப்பிள், யூதர்கள் மத்தியில மாத்திரம் தான் ஊழியம் வந்து செய்யப்பட்டிருந்துச்சு. சமாரியாக்கு கொஞ்சம் போயிருந்தாங்க. பட் ஆனா முழுமையாய் கொஞ்சம் யூத மதத்து ஜனங்களுக்கு தான் வந்து இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ಇಲ್ಲಿಯ ತನಕ ಯಹೂದ್ಯ ಮತದವರಿಗೆ ಅವರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಈ ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸುವಾರ್ತೆ ಅದು ಸಾರಲ್ಪಟ್ಟಿದ್ದು ಕೇವಲ ಅನ್ಯ ಜನರಿಗೆ ಮಾತ್ರವೇ. ஆனா ஆனா கொர்நேலியு வந்து வேற மனுஷன். ಕೊರ್ನೆಲನ ನೋಡೋದಾದ್ರೆ ಆತನು ಬೇರೆ ವಿಧವಾದಂತ அவன் ವ್ಯಕ್ತಿ. யூத மனுஷன் இல்ல அவன். ಆತನು ಯಹೂದ್ಯದ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. அவன் ரோம போர் வீரன் அவன் ஒருத்தன். ಆತನು ರೋಮಾಯದ ಒಬ್ಬ ಯುದ್ಧ ವೀರನಾಗಿದ್ದಾನೆ. நூற்றுக்கு அதிபதி அப்படின்னா அவன் கீழ 100 பேர் போர் வீரர்கள் இருப்பாங்க. 100 பேருக்கு வந்து ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி வச்சுங்களேன். ஒரு இன்ஸ்பெக்டர் கீழ எவ்வளோ போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர்லாம் இருப்பாங்க. அதே போல 100 பேருக்கு ஒரு தலைவனா இருந்தான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಆತನನ್ನ ಗಮನಿಸುವಾಗ ಆತನನ್ನು 100 ಜನರಿಗೆ ಒಬ್ಬ ನಾಯಕನನ್ನಾಗಿ ಆತನನ್ನ ನೇಮಕ ಮಾಡಿರಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. ஆனாலும் ஆண்டவர்ட்ட அவன் ஜெபிப்பான் அவன். ಆದ್ರೂ ಕೂಡ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದ. எவ்வளோ விக்கிரகங்களை வணங்குவாங்க. பட் ஆனாலும் அவனுக்கு நிஜமான ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு அந்த ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பான் அவன். ಎಷ್ಟೋ ಜನರು ವಿಗ್ರಹಗಳನ್ನ ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಪೂಜಿಸ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ಆತನು ನಿಜವಾದಂತ ದೇವರನ್ನ ನೋಡಿ ಕರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದ. ஒரு நாள் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு அருமையா பாருங்க, ஆண்டவர் எப்படி கிரியை செய்வாருன்னு நம்ம வந்து நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாதுங்க. ದೇವರು ಯಾವ ಮಟ್ಟಿಗೆ ಕೆಲಸವನ್ನ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುವುದಕ್ಕೂ ಅಸಾಧ್ಯವಾದಂತ ವಿಷಯವಾಗಿದೆ. ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். ಮೊದಲ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அங்க பாருங்க, ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. இங்க வந்துட்டு ஆ, இங்க ஒரு தூரத்துல யோப்பான்ற பட்டணத்துல பேதுரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு சிசேரியான்ற பட்டணத்துல யார் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா? கொர்நேலியு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரையும் ஆண்டவர் வந்து சந்திக்கிறாரு பாருங்க. ಅಲ್ಲಿ ಯೋಪ ಎಂಬತಕ್ಕಂತ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಪೇತ್ರನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಸಿಸೇರ್ ಎಂಬತಕ್ಕಂತ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಕೊರ್ನೆಲನು ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் எப்படி அரேஞ்ச் பண்றாரு பாருங்க ஒரு மீட்டிங்க. ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಅನ್ನ ಅಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಗಮನಿಸ್ರಿ. என்னன்னா ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, கொர்நேலியுட்ட சொல்றாரு, "ஹே உன்ட்ட இருக்கிற வேலைக்காரங்கள பேதுருன்னு ஒருத்தர் யோப்பா பட்டணத்துல இருக்கிறாரு பீச் கிட்ட. அவர் வீட்டுக்கு நீ போய் அனுப்பு. அவர போய் நீ கூட்டு வா" அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ ಕೊರ್ನೆಲನಿಗೆ ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಸೇವಕರನ್ನ ನೀನು ಕಳುಹಿಸಿಕೊಡು. ಯೋಪ್ಯದ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಪೇತ್ರನಿದ್ದಾನೆ, ಆತನನ್ನ ಮನೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಎಂಬುದಾಗಿ. அவனுக்கு ஒரு தரிசனம் வருது. ஆண்டவர் பேசுறாரு தரிசனத்தின் மூலியமா. ದೇವರು ಆತನಿಗೆ ದರ್ಶನದ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதே நேரத்துல
பேதுரு யோப்பா பட்டணத்துல இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து ஒரு தரிசனத்தின் மூலியமா திருப்பி யோபுட்ட பேதுருட்ட பேசுறாரு. ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಯೋಪದಲ್ಲಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನಿಗೆ ಒಂದು ದರ್ಶನದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಆತನಿಗೆ இது ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. வித்தியாசமான தரிசனம் இது. ಇದು ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವುಳ್ಳಂತ ಒಂದು ದರ್ಶನವಾಗಿದೆ. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, யூதர்கள் அவங்க சாப்பாடு வந்து இங்க ஹலால் அப்படின்னு நம்ம சாப்பிடுறோம்ல. ஹலால்ன்றது வந்து சில கறி சொல்லுவாங்க. கோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூதர்கள் வந்து கோஷர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கூட. ಈಗಿನ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಹಲಾಲ್ ಫುಡ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯಹೂದರಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ கோஷர். ಕೋಶರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அந்த ಅದು கோஷர் ஃபுட் எப்படின்னா, ரத்தம் இருக்கக்கூடாது. ಆ, பன்னிக்கறி, பன்னி, அசுத்தமான மிருகங்கள் இருக்கக்கூடாது. ಅಲ್ಲಿ ರಕ್ತವು ಅದರಲ್ಲಿ ಇರಬಾರದು ಮತ್ತು ಹಂದಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಶುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಾಣಿಗಳು ಅದರಲ್ಲಿ ಇರಬಾರದು. அவனுக்கு பசியோட ஜெபம் பண்ண போறான். வீட்டு மேல, மாடி மேல மத்தியானம் 3 மணிக்கு பசி எடுக்குது. ஜெபம் பண்ணும்போது அப்படியே வந்து ஒரு தரிசனத்துக்குள்ள போயிடுறான். ಅಲ್ಲಿ ಮಧ್ಯಾಹ್ನ 3 ಗಂಟೆಗೆ ಆತನಿಗೆ ಹಸಿವಾಗ್ತಾ ಇದೆ. ಅದು ಹಸಿವಿನಿಂದ ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಹೋಗುವಾಗ ಆತನಿಗೆ ಒಂದು ದರ್ಶನವೂ ಅಲ್ಲಿ ಆಗ್ತಾ ಇದೆ. அங்க பாருங்க, அத பாக்குற படத்துல அந்த ஒரு பெட்ஷீட்ல மிருகங்கள், அ எல்லாம் அசுத்தமான மிருகங்கள் அப்படியே இறங்கி வருது. ಆ ಒಂದು ಬೆಡ್‌ಶೀಟ್ ನಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಎಲ್ಲ ಅಶುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮೃಗಗಳು ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. அடிச்சு சாப்பிடு ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு. ಅದನ್ನ ಒಡೆದು ನೀನು ತಿನ್ನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எலும்பு பேதுரு எடுத்து சாப்பிடணும். அவர் வந்து உடனே பதில் என்ன சொல்றாரு? 14வது வசனம், 10வது அதிகாரம் 14வது வசனம். 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆತನು ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் வந்து இதுவரைக்கும் நானு அசுத்தமான காரியம் என் வாயில போனதில்ல. ஏன்னா நான் யூதன். லேவியராகமம் 11வது அதிகாரத்துல எப்படி போட்டிருக்குன்னா, அசுத்தமான காரியங்கள் ஒண்ணும் அவன் வாய்க்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಯಾಜಕಾಂಡದ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಶುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯಾವುದೇ ಪದಾರ್ಥಗಳು ಬಾಯಿ ಮೂಲಕವಾಗಿ ಅವರಿಗೆ ಹೋಗಲ್ಪಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ನಾನು ಯಾವುದೇ ಅಶುದ್ಧ ಪದಾರ್ಥಗಳನ್ನ ತಿನ್ನುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுறாரு. ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவருக்கு என்னைக்காவது இல்லன்னு நம்ம சொல்ல முடியுமா? ದೇವರಿಗೆ ಯಾವತ್ತಾದ್ರೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಕ್ಕೆ ಕೇಳೋದಕ್ಕಾಗ್ತದ? அது தப்பான வார்த்தை. அந்த வார்த்தையே டிக்ஷனரி இருக்கக்கூடாது. நோ லார்ட் அப்படின்னு சொல்றாரு பேதுரு. ಅಲ್ಲಿ ಬೇಡ ಸ್ವಾಮಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಪೇತ್ರನು. யாரு இதுவரைக்கும் பேடா சாமி அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட அவங்க வந்துட்டு அவங்க வழி ஆண்டவர் வந்து நடத்தினது இல்ல. அவரோட வழி தான் நடக்கும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ದೇವರ ಮಾರ್ಗವೇ ಅದು ನಡೀತದೆ. ನಮ್ಮ ಮಾರ್ಗಗಳಾಗ್ಲಿ ಅಥವಾ ಅವರ ಒಂದು ಕೆಲಸಗಳು ಯಾವುದೂ ಕೂಡ ನಡೆಯುವುದಿಲ್ಲ ஆண்டவர் ಎಂಬುದಾಗಿ. சொல்றாரு, வேண்டா சாமி சொல்லாத என்ட்ட. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಬೇಡ ಸ್ವಾಮಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಡ. 15வது வசனத்துல என்ன சொல்றாரு ஆண்டவரு? 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே ம். என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அவனுக்கு 3 வாட்டி இந்த பெட்ஷீட் வருது இறங்கி இறங்கி. தேவன் சுத்தமாக்குனது நம்ம என்னன்னு சொல்லக்கூடாது? என்னன்னு சொல்லக்கூடாது? தீட்டுன்னு சொல்லக்கூடாது. ಅಲ್ಲಿ ದೇವರು ಶುದ್ಧ ಮಾಡಿರುವಂತದ್ದನ್ನ ನೀನು ಒಲೆ ಎಂಬುದಾಗಿ ಎನ್ನಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತದೆ 2ನೇ ಬಾರಿ. சடனா எழும்பிடுறாரு. ತಕ್ಷಣವಾಗಿ ಅದ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. எழும்பிட்டு என்னடா இது அப்படின்னு அவருக்கு புரியல. ತಕ್ಷಣವಾಗಿ ಏನೆಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇಲ್ಲ. இதோட என்ன அர்த்தம்னா, ಇದರ ಅರ್ಥವೇನಂದ್ರೆ யூதர்கள் வேற ஜாதி ஜனங்களை தீட்டு அவங்கள தொடக்கூட மாட்டாங்க. அதே மாதிரி யூதர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்கள அசுத்தம், நாய் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಯೋಧರ ನೋಡೋದಾದ್ರೆ ಬೇರೆ ಒಂದು ಅನ್ಯ ಜನರನ್ನ ಅವರು ಸೇರಿಸಿಕೊಳ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ನಾಯಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ರು. அது ரோம போர் வீரன் எவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்கலாம். ரோமபுர ஒரு சைனிகனுடைய தலைவனா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவங்கள தொடக்கூட மாட்டாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ಆತನು ಎಷ್ಟೇ ಒಬ್ಬ ರಣವೀರನಾಗಿದ್ರು ಕೂಡ ಅಥವಾ ರೋಮ ಸಾಮ್ರಾಜ್ಯದ ಒಂದು ಅಧಿಪತಿ ಆಗಿದ್ರು ಕೂಡ ಅವ್ರನ್ನ ಮುಟ್ಟುವಂತದ್ದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ கூட ಹೋಗ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. ஆண்டவர் இந்த தரிசனத்தின் மூலியமா பேதுருக்கும், நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கிற சபைகளுக்கு அன்னையில ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ஸ்டார்ட் ஆச்சு? என்ன சொல்ல வர்றாருன்னா, என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவரு? ಆವತ್ತಿಗೆ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. ಪೇತ್ರನಿಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ನಮಗೂ ಕೂಡ ನಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಸಭೆಗಳಿಗೂ ಕೂಡ ಏನನ್ನ ಹೇಳೋದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர் இதன் மூலியமா? ಏನ್ ಹೇಳೋದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು? தேவன் சுத்தமாக்குனத என்னன்னு சொல்லக்கூடாது நம்ம? தீட்டுன்னு நம்ம சொல்லக்கூடாது. எந்த மனுஷனும் வந்து எல்லா மனுஷர்களும் ஒண்ணுதான். யூதனோ, யூதன் இல்லாதவனோ, புறஜாதி மகனோ எல்லாரும் ஒண்ணுதான். ஜாதி, அந்த மேல, கீழ அப்படின்ற மனுஷன் போட்டிருக்கிற அந்த கோடு வந்து எதுவும் வந்து நம்மள வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். ದೇವರಲ್ಲಿ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲವೂ ಶುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಮೇಲು ಕೀಳು ಅಥವಾ ಬೇರೆ ಜಾತಿಯವರು ಅಥವಾ ಯಹೂದ್ಯನು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯಾವುದೇ ಮೇಲು ಕೀಳತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ತಿಳಿಸ್ತಾ இந்த ಇದ್ದಾರೆ. இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. 34வது வசனம், 10வது அதிகாரம் 34வது வசனம் பாருங்க. யாராவது வந்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, மேல் ஜாதி, கீழ் ஜாதி அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வசனத்தை சொல்லுங்க. 34வது வசனம். ಯಾರಾದ್ರೂ ಬಂದು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮೇಲ್ಜಾತಿ ಕೀಳ್ಜಾತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅವರಿಗೆ 34ನೇ ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ತಿಳಿಸ್ರಿ. பேதுரு என்ன சொல்றாரு? ಪೇತ್ರ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும்
அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பாருங்க, இதுலயே காஸ்ட், ஹை காஸ்ட், லோ காஸ்ட், ஹை கிளாஸ், லோ கிளாஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து உடைக்கிறார். ಇದರಲ್ಲೇ ನಾವು ನೋಡ್ತಿದ್ದೇವೆ ದೇವರು ಮೇಲ್ಜಾತಿ ಕೀಳ್ಜಾತಿ ಮೇಲು ಕೀಳು ದೊಡ್ಡವನು ಚಿಕ್ಕವನು ಎಂಬತಕ್ಕಂತ ಎಲ್ಲವನ್ನು ಹೊಡೆದಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர்ட்ட என்ன இல்லையா? there is no partiality, there is no what favoritism. ஆண்டவர் பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டாரு மனுஷனுடைய பிறப்பை வைத்து. ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯನ ಒಂದು ತೋರ್ಪಡಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಪಕ್ಷಪಾತ ಮಾಡುವಂತವನ್ ಅಲ್ಲ எந்த ಎಂಬುದಾಗಿ. ஜனமா இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எந்த ஜனமா இருந்தாலும் நீ என்ன வேணா இருந்துக்க, நீ எப்படியாவது பிறந்துக்கோ. எந்த ஜனமா இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு முன்னாடி நீ ரைட்டா சொன்னீனா ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்றார். ನೀನು ಯಾವುದೇ ವ್ಯಕ್ತಿ ಯಾವುದೇ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಜನಿಸಿದ್ರು ಕೂಡ ನೀನು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನ ಮೆಚ್ಚಿಗೆ ಅಂಗೀಕರಿಸಿ ನಡೆಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. இப்ப புரியுதா எதுக்கு 10வது அதிகாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு? ಈಗ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ಅಲ್ವಾ ಯಾಕೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಎಂಬುದಾಗಿ. டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. என்னன்னா சபையில வந்து இதுவரைக்கும் ஏசப்பா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் 8 வருஷம் வெறும் யூதர்கள் மத்தியில தான் ஊழியம் நடந்துச்சு. ಅಲ್ಲಿ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನದ ನಂತರದಲ್ಲಿ 8 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಯೋಧರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಸೇವೆ அந்த ನಡೆಯಲ್ಪಡ್ತಾ 8 ಇತ್ತು. வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் கதவை திறக்கிறாரு. யாருக்கு? எல்லாருக்கும், எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் ஆண்டவர் வந்து கதவுகளை ಆ திறக்கிறார். 8 ವರ್ಷಗಳ ನಂತರದಲ್ಲಿ ದೇವರು ಎಲ್ಲಾ ಜಾತಿ ಜನರಿಗೆ ಆ ಒಂದು ಬಾಗಿಲುಗಳನ್ನ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அதான் இங்க நடக்குது. அதுதான் அந்த பாடத்தை தான் ஏசப்பா என்ன பண்றாரு? தரிசனத்தின் மூலியமாய் பேதுருக்கு சொல்லி கொடுக்கிறார். ಆ ಒಂದು ದರ್ಶನದ ಮೂಲಕವಾಗಿ ಪೇತ್ರನಿಗೆ ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ.